ஓகே. ஸோ இன்னைக்கு தான் டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போமா? என்னது பிட்வைஸ் ஆரா? என்னடா நேற்று என்னமோ எக்ஸ்ஆர் 300 எக்ஸ்ஆர் போட்டீங்க, அதையே சால்வ் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. அம்மாடி, அடுத்து இப்போ பிட்வைஸ் எக்ஸ்ஆரா ஃபால் பேரிங்ஸ் சொல்லி போடுறானுங்க. சரி, யூ ஆர் கிவன் டு 0 இண்டெக்ஸ் அரேஸ் 2 அரே கொடுத்துட்டாங்க, கன்சிஸ்டிங் ஆஃப் நான் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்கும். சரி, நான் நெகட்டிவ்ங்கிறதுக்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இப்போ 0 சேர்த்து இருக்குங்கிற சொல்கிறானுக்கலாம். என்னத்த சொல்ல வரானுங்க? சரி. There exists another array num3 which contains the bitwise XOR of all pairings of integers between num1 and num2. Every integer in num1 is add with every exactly once. சரி, அப்போ அதாச்சும் 2 அரே கொடுத்துருவானுங்க. 3வது அரே ஒன்று இருக்குது. அந்த 3வது அரேல என்ன இருக்கும்னா, நம்ம num1 2 அரே கொடுத்துருப்பானு இல்லையா, num1 num2. அந்த 2 அரேயோட இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எக்ஸார் பண்ணால் வர்றதை வந்துட்டு num3ங்கிற 3வது அரேல இருக்குது அப்படிங்கிறாங்க. ரிட்டர்ன் த பிட்வைஸ் எக்ஸார். இப்போ வந்துட்டு அந்த 3வது அரே சொன்னோம் இல்லையா, அந்த அரேவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இப்போ எக்ஸ்ஆர் போட்டு எடுக்க சொல்கிறானுங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு புரிஞ்சுது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டானு பார்ப்போமா? There exists another bitwise XOR of all pairings of integers. இது புரியல. நாம இதை எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ என்ன கொடுத்துருக்கானுங்க? num1 வந்துட்டு 213, num2 வந்துட்டு 10250 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா? num3 அரே வந்துட்டு 8072. சரிப்பா, 213 ரொம்ப பெருசாக இருக்குது, இது எடுத்துக்கலாம் நம்ம. 1 2 3 4. த்ரீ ஃபோர் இருக்கா? இப்போ 1னா 0001, 2னா 0010, 3னா 0100, 4னா 1000 நினைக்கிறேன். இதுதான் இதுதானான்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம். வேணாம், என்ன சின்டாக்ஸ்னு மறந்துட்டேன் திரும்பியும். இன்டீஜர் டாட் பிட் கவுண்டா? இல்லை, 2 பைனரி ஸ்ட்ரிங். இன்டீஜர் டாட் 2 பைனரி ஸ்ட்ரிங் ஆஃப் 4 1000 வாடா. 100 100 100 00வா? வாட் டு யூ மீன்? அப்போ 3 தானே 100 1 1. ஓகே ஓகே, ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர். 2ல் ஒரு 1. நாலுக்கு என்ன வந்துச்சுன்னா 100 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது கூட தெரியாம இருக்கேன். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, num3 which contains bitwise XOR of all pairings of integers between num1 num2. ஸோ இது எல்லாமே பேர் பண்ணி பார்க்குறோம். இப்போ இதுவை 0001 பேர்னா எக்ஸ்ஆர் பேரு. ஓகே, Control C. 0001 நான் பேர் பண்ணி பார்த்தோன்னா சேம் நம்பர் 0, சேம் நம்பர் 0, டிஃப்ரெண்ட் நம்பர் 1, சேம் நம்பர் 0.
0010னா 2 வருதா? ஓகே. ஏதோடனா 0011ஓட எக்ஸார் போடுறப்போ இப்படி வருதா? ஸோ அடுத்து 1 வந்துட்டு 4ஓட எக்ஸார் போட்டு பார்க்கணும். ஒரு 00 சேம் நம்பர் 0, 10 டிஃப்ரெண்ட் நம்பர் 1, 00 சேம் நம்பர் 10 டிஃப்ரெண்ட் நம்பர். இது வந்துட்டு 101 என்னன்னு தெரியலையா? இன்டிஜர் டாட் பர்சன்ட் ஆஃப் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நாய் பொழப்பா இருக்கே நம்ம பொழப்பு. ஜீரோ ஒன் என்ன அந்த ரேடிக்ஸ் 01 ஆட ஓகே 5 இது. அப்போ நேற்றே நம்ம 5 பார்த்துருந்தோம், மறந்துட்டேன் தான் அதுக்குள்ள. 5 ஓகே. ஸோ இதை வச்சு எக்ஸார் எல்லாத்தோடையும் போட்டால் 2 5 வருது. அடுத்து 010ஓட எல்லாத்தையும் எக்ஸார் போடணும். Ctrl+C Ctrl+V 010 இது கோட் எக்ஸார் போட்டால் 00 சேம் நம்பர் 0, 00 சேம் நம்பர் 0, 11 சேம் நம்பர் 0, 10 சேம் நம்பர் 1. இதுக்கு இது கூட எக்ஸார் போட்டால் 1 வருது. ஓகே. ஸோ இதை வந்துட்டு திரும்பி இன்னொரு நம்பர் இருக்கு இல்லையா, அது கூட எக்ஸார் போடணும். இன்னொரு நம்பர் வந்துட்டு 0100, அதாவது 4. இதோட எக்ஸார் போடுறோம். 00 சேம் நம்பர் 0, 01 சேம் நம்பர் 1, 01 சேம் டிஃப்ரெண்ட் நம்பர் 1, 00 சேம் நம்பர் 0. அதாவது இது வந்துட்டு 3 நினைக்கிறேன் அப்படின்னா. ஸோ அப்போ நம் 3ங்கிற அரேல என்னென்னவெல்லாம் இருக்கு? 2 5 1 3. கரெக்டா? என்னங்கிற சொல்றீங்க? ஆல் பாசிபிள் பேர் 2 5 1 6. What do you mean? இது பேர் 6. என்ன சொல்றீங்க? 0110 ஓகே, நான் போட்டு பார்த்துறேன். ஆமா 6 சுத்தமா அட இங்கே போடுறது நான் இங்கே போட்டுட்டேன். 6 2516 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஓகே. அரே 3 இது வந்துட்டு 2516. இப்போ வந்துட்டு எக்ஸ்ஆர் ஆஃப் ஓகே. இது ரொம்ப ஈஸியாக இருக்கு. இதை விட இது ஈஸின்னு நினைக்கிறேன். பார்க்கத்தான் ஈஸியாக இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம் 3ஓட சைஸ் ஏன் 4 இருக்குன்னா, இதில் 2 நம்பர் இருக்குது, இதில் 2 நம்பர் இருக்குது. ஸோ 2 + 2 4 அப்படி எடுக்கிறதா இல்லை இப்படி எடுக்கலாம்? டிஃப்ரெண்ட் நம்ம சைஸ் வைக்கிறப்ப தான் தெரியும். இதில் 3 இருக்குது, இதில் 4 இருக்குன்னா 3 7. ஆனால் 7 இருக்காது. 4 3s 12 இருக்குன்னு நினைக்கிறேன். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கரெக்ட். நல்ல வேலை. n = no1.length
length int m equal to nums2 dot length num1 பார்த்தியா nums1. ஓகே, இப்போ 2 லென்த் இருக்கா. ஸோ இப்போ நான் 3வது அரே இவனு என்ன நம்ஸ் வைக்க சொல்லி பண்ணுறாங்க இல்லையே. நியூ ஓவரா ஜாம் ஆகுது இன்னைக்கு. எம் ஓகே, இந்த இதில் வந்துட்டு எப்படி நான் இப்போ போடுவேன். For int I equal to 0, I less than m, I plus plus. For int j equal to 0, j less than m, j plus plus. இப்போ வந்துட்டு nums3 of k ஆக நான் இங்கே கேன்னு ஒன்று வச்சிருக்கணும். k equal to 0. ஓகே, k equal to nums of I nums1 nums2ன்ட்டு இருக்கணும்ல. இப்போ இது nums2 nums1 of I nums2 of j ஓட XOR பண்ணுறப்போ வர்றதை nums3 of kல போட்டுரும். போட்டுட்டு கேவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு nums3 கிடச்சிரும். ஸோ nums3 கிடச்சா நம்ம என்ன பண்ணணும், அது ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணி வர்றதை போடணும். XOR int result equal to nums3 of 0 I equal to 1, I less than k, I plus. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ரிசல்ட்டில் போட்டோமா. இப்போ result equal to result XOR of nums3 of I. ஆன்சர் வருதான்னு பார்ப்போமா. தனியாக வருதுன்னு தெரியல, சுத்தம் சிறப்பு. எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுட்டான் மட்டும் தெரியுது, எங்கே மிஸ் பண்ணான்னு தான் தெரியல. இங்கே மிஸ் பண்ணிட்டான். ஒர்க் ஆகிடுச்சுவா. மெமரி லிமிட் எக்ஸீடட். நான் ஏதோ ஒரே இதில் ஒரு 9 டெஸ்ட் கேஸ் எங்கன்னா மெமரி லிமிட் எக்ஸீடட்ன்றது. இருக்கான் ChatGPT. How to resolve memory limit exceeded error in Java. சொல்லாதீங்க குட்டி. இன்க்ரீஸ் ஜேபிஎம் ஹீப் சைஸ், அது நம்ம கையில் இல்லை, அது பண்ண முடியாது. ஆகாத இதெல்லாம் ரொம்ப நேரம் சொல்லுவோம். எனக்கு சூஸ் கரெக்ட் டேட்டா செட்ஸு முன்னாடி கோடை கொடுத்து அவன்கிட்ட கேட்டுருவோம். இங்கே இருக்கான். What is in my phone? Why am I getting
இப்போ சொல்லுவோம் போதும். to large memories in the ஆனால் பின்ன நம்ஸ் 3 அரே எப்படி கிரியேட் பண்ணாம யூஸ் பண்றது சைஸ் ஆஃப் நம்ஸ் 3 இஸ் கிரியேட்டட் வித் தி சைஸ் சரி result for each paragraph stored but you only need the final result storing all result is unnecessary சரி ஓகே ஆஹா ஓகே ஆமா என்ன சொல்றாங்கன்னா இப்போ நம்ஸ்திரி வந்துட்டு இந்த எலமெண்ட்டெல்லாம் நான் இந்த 2ஓ இல்லை 5 1 6 இந்த நம்பர்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நான் எதுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் டேரெக்டாக எனக்கு இங்கே 2 வர்றப்போ 2 அடுத்து எனக்கு 5ன்னு வர்றப்போ 2வையும் 5 எக்ஸ்ஆர் பண்ணி அந்த ரிசல்ட்டை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த ரிசல்ட்டையும் 1ஐயும் எக்ஸ்ஆர் பண்ணிட்டு அந்த வர்ற ரிசல்ட்டையும் 6ஐயும் எக்ஸ்ஆர் பண்ணிட்டா எனக்கு அந்த ஒரு வேரியபிள் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வரும் இந்த என்டையர் அரேவே நான் ஸ்டோர் பண்ண வேண்டியதில்லை கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க சரி இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி இதை காப்பி பண்ணி பத்திரமா வச்சுக்கலாம் எங்கேயாவது மாடிஃபை பண்ணுறங்கிற பேரில் ஏதாச்சும் எசகமுஸ்கா பண்ணிட்டோம்னா பேக்கப் வேணும் ஸோ இப்போ இந்த லாஜிக்கு தூக்கிடலாம் வேணவே வேணாம் போங்கடா ஸோ அப்போ நம்ஸ் 3 தூக்கிட்டோம்னு வைங்களேன் இதுக்கு என்ன இங்கே எதுவும் என்ன போடலாம் கேன்னு வச்சுக்கலாம் இதையே கேன்னு வேணால் கேவலமாக இருக்கும் இதே ரிசல்ட்டுன்னு வச்சுக்குவோம் ஏற்கனவே இங்கே ஒரு ரிசல்ட் இருக்கா சோபா நிறைய தூக்குவோம் இப்போது தூக்குடா ரிசல்ட்டை இப்போ ரிசல்ட் இங்கேயே நான் டிஃபைன் பண்ணியிருக்கணும் அதோட ரிசல்ட் 0 ரிசல்ட் வந்துட்டு ஆனால் இப்போ என்ன ஒரு கேட்ச்னா நான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸார் எடுக்கிறது இல்லையா அதாவது நம்ஸ் 1 ஆஃப் ஐயும் நம்ஸ் 2 ஆஃப் ஜேவையும் நான் எக்ஸார் பண்ணுறப்போ வர்றத நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுன்னு வைங்களேன் என்னத்த சொல்ல இப்படி எங்கேயா ஸ்டக் ஆகிக்கிறேன் அது இந்த இதுதான் ஏன்டா இவனுக்கு இப்படி எல்லாம் காம்ப்ளிகேட் பண்றீங்க give me simple code for better understanding and don't use for each எதுக்கு நான் மாடுலோ போட்டு நாட் ஈக்குவல் டு 0 எடுக்கணும் நான் ஏன்டா இது பண்ணணும் இவனு ஈஸியாக சொல்கிற மாதிரி இருக்கு சொல்கிறானுங்க அப்படின்ட்டு நான்லாம் பண்ண மாட்டேன் புரியல என்னன்ட்டு சரி திரும்பியும் பாட்டு இன்னும் கொஞ்ச நாள் நாளைக்கு திரும்பியும் இதை பார்ப்போம் இன்னைக்கு எல்லாம் ஒரே இதில் சால்வ் பண்ண முடியறதில்ல ஆனால் எவ்வளோ நேரம் ஆல்மோஸ்ட்
முக்கால்வாசி முடிச்சிட்டோம். அந்த மெமரி லிமிட் எக்ஸீடட் மட்டும் இல்லைன்னா எந்நேரம் முடிஞ்சிருக்கலாம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம்? 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம். நேற்றை விட இன்னைக்கு பெட்டர் தான்.